வணக்கம். ஸ்ரீராம். நான் இது நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தேன். கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எப்போதும் போல காலையில எழுந்ததும் என்னோட வேலைகள் என்னமோ அதெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா வேலைக்கு போவேன். குடும்பத்த பார்த்துக்குவேன், வருவேன். கஷ்டம்னு என்னன்னு தெரியாம, கவலைகள் என்னன்னு தெரியாம நான் இருந்துட்டு இருந்தேன் இதுவரைக்கும். அவ்வளவா எனக்கு பெருசாலாம் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. இருந்தாலும் சில காரணங்களுக்காக நாம கும்பிடணும்னு நினச்சி நான் கும்பிட்டேன். கும்பிடும்போது பர்ட்டிகுலராக ஒரு தெய்வத்தை பிடிச்சு கும்பிட்டேன். மாலை போட்ட, விரதம் இருந்த, கால்நடையாக, பாத யாத்திரையாக நான் நடந்து போனேன். எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் சில வேண்டுதல்கள்லாம் இருந்தது. அது நிறைவேறணும்னு நான் போனேன். ஒரு நம்பிக்கையாக தொடர்ந்து அவரை பிடிச்சிக்கிட்டு நான் நடந்து போனேன். எனக்கு ஒரு பெரிய சக்தி கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. இத்தனை நாளாக நாம நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டோமே கடவுள் மேலே. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு உணர்ந்தமே ஒழிய அது கடவுள் சக்தி தான் நம்மளால் உணர முடியலையே. அதுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு விரதம் இருந்து பொடிநடையாக நடந்து பாத யாத்திரையாக பார்க்கும் நீர் எங்கெல்லாம் கிணறு, ஆறு, குளம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் குளிச்சுட்டு என் அப்பனை நினைத்து உள்ளம்புருகி கண்ணீர் சிந்தி ஊனெல்லாம் அவரையே நினைத்து முருகா அப்படின்னு சொல்லி மனசார உள்ள அந்த நாபிக் கமலத்திலிருந்து அவரை கூப்பிட்டு நாம பாத யாத்திரை போனோம் பார்த்தீங்களா, அந்த க்ஷணமானது நம்ம முருகப்பெருமான் நம்ம கூட இருக்காருங்கிற உணர்வை ஒவ்வொரு முருக பக்தருக்கும் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. இது உண்மையான ஒருத்தர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம். அம்மா, நான் இத்தனை நாள் நான் நம்பாமல் இருந்துட்டேன். ஆனால் நான் நம்பி போனேன். எனக்கு கை மேலே பலன் கிடைச்சிது. நான் நினச்ச காரியம் எனக்கு நடந்தது. நான் வேண்டுதல் வச்சு போனேன், அது நடந்தது. நான் முதல்ல இருந்த சந்தோஷத்தை விட இப்போ நான் நல்லா இருக்கேன். இன்னும் 2 மடங்கு சந்தோஷமாக இருக்கேன். கவலைகள் இல்லை. நான் 2 வருஷமாக போயிட்டுருக்கேன் பாத யாத்திரையாக. இனிமேற்கொண்டும் என் உடலில் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் என் முருகன், என் அப்பன் எனக்கு என்னுடைய உடம்பில் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தேக சுகத்தையும் கொடுத்துட்டே இருக்கணும். நான் அவருக்காக சேவை செய்யறதுக்காக நான் பாத யாத்திரையா எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வருடா வருடம் நான் சென்று அவரை வணங்கிட்டு வருவேன். அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவேன். தங்கத்தேரை பார்ப்பேன். அற்புதமான திருத்தலங்கள் தோறும் நான் சென்று அவருக்காக அவரையே நினைத்து அவருக்காக செல்வேன்னு சொல்லியிருக்கார். நான் கேட்டதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். என் குடும்பம் நல்லா இருக்கு. என்னுடைய குழந்தை, குட்டி, பேரன், பேத்தி அனைவருமே நல்லா இருக்காங்க. என்னுடைய உடம்பில் தெம்பு இருக்கிற வரைக்கும் கையில் கோலூன்றி சென்றாவது என் அப்பனை முருகப்பெருமானை நான் தரிசனம் செய்வேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டார். இது உயர்ந்த பக்தி, உண்மையான பக்தி, ஆத்மார்த்தமான பக்தி. கந்தப்பனை ஒரு தரம் நினைத்தால் போதும். நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், வினைதான் என்ன செய்யும். கூற்றுவனை கும்பிட்டால் ஓடி வருவார். அனைவருக்குமானவர் முருகப்பெருமான். கண்ணுக்கு தெரிந்த இடத்தில் நாம் கடலை பார்க்கின்றோம். பார்க்கும் இடமெல்லாம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் அதில் மறைந்திருக்கக்கூடிய உப்பு என்பது நமக்கு தெரியாது. அது போல தாங்க இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் அந்த சக்தியை நாம் உணரும் போது, நாம் தனியாக எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஒருத்தரும் அனுபவித்து பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். நம்ம கஷ்டம் வருது. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் முருகனை நினச்சி உருகி உருகி கும்பிட்டேன், எனக்கு சோதனை மேலே சோதனை வந்துட்டே இருக்குது, ஏண்டான்னு இருக்குது, இவ்வளவு சோதனை எனக்கு ஏன் கொடுக்குறேன், என்னால் தாங்கவே முடியலையே முருகா, எப்போ இதெல்லாம் தீரும்னு நினச்சி கண்ணீர் சிந்தி கதறி எழுத நாட்கள் எத்தனையோ இருக்குது ஒரு சிலர் பேருக்கெல்லாம். ஆனால் அந்த கஷ்டத்தை கொடுத்தது உங்களுக்கு
சில ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தானே ஒழிய உங்களை துன்பப்படுத்தி சோதனைப்படுத்தி கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை பக்குவப்படுத்துவதற்காக. அந்த நேரத்தில் வேறு விஷயம் உங்களை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சோதனை என்ற பெயரில் கஷ்டத்தை கொடுத்துருக்கார். அதனால் கவலைப்படாமல் இருங்க. முருகப்பெருமான் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பார், துணையாக வருவார். என்றைக்குமே முழுமையாக நம்பி அவரை சரணாகதி அடைங்க. அற்புதமான பலன்களை எல்லாம் வாரி கொடுப்பார் முருகன்.